வணக்கம் சார். ஓகே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கையா? கடவுளே இல்லைன்ற நம்பிக்கை எங்கேருந்து இருக்கும்? நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, கடவுள் இல்லைன்னு சொல்ல, நம்பி பிலீவ் பண்றவங்களுக்கு இருக்கலாம், பிலீவ் பண்ணாதவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அதான். ஓகே, சரி, நீங்க ஏன் பிலீவ் பண்ணல? பிலீவ் பண்ணலையா? அதாவது பண்ணலன்றதை விட நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. இப்போ நான் எதுக்கு போய் அது ஒரு இப்போ போயிட்டு நீ இன்னும் ஏதோ ஒரு பிலீவ் பண்றோம், அதுக்காக கும்பிட்றோம், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதெல்லாமே எனக்கு இல்லையே. பிரச்சனைனா தான் கடவுளை தேடி வர்றாங்க எல்லாம். அந்த பிரச்சனையே இல்லையே. அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஓகே, அப்போ வந்து நீங்க எதுவுமே ஒரு நம்பாம இருக்கிறது தான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயத்த அப்படியே நம்பி அப்படியே அது மேலே இருக்காம. ஆமா, இது எப்படின்னா கொடுங்க எதிர்பார்க்காதீங்க, இது மாதிரிதான் கடவுள். ஏன் எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது தான் பிரச்சனையே. ஓகே, அப்போ உங்க வந்து ஒரு பல பேரோட மூட நம்பிக்கை தான் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமா? உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கை வச்சு இப்போ பணம் சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க மக்களை. ஸோ இதெல்லாம் வந்து சரி கிடையாது தான். ஒருவேளை இதனால நீங்கள் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சா? அதனால போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு அந்த கான்செப்டே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களா, நான் கடவுள் கும்பிட்றேன், போகிறேன், வரேன். நம்பிக்கை இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை கும்பிட வழிபடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஒரு பீஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் செகண்ட் திங்க் அதை நம்பி ரொம்ப ஓவரா அடிக்ட் ஆகி சில விஷயங்களை அன்வான்டான திங்ஸ் செய்யறது தான் தப்பு. இல்லை, அது ஓகே, அது நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை நம்பி வந்து மனுஷங்களோட இதையே விட்டுறாங்க, மனுஷங்களை ஏமாற்றி இது பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு பர்சனலாக நான் கேட்குறேன், நீங்கள் ஏதோ ஒரு இப்போ ஏதோ ஒரு நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனா ஒன்று. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஒரு இம்பாக்டும் இல்லை, எந்த இம்பாக்டும் இல்லை. ஓகே, ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற துன்பங்கள் அப்படி உங்களை யோசிக்க வச்சிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா நிறைய பேர் செத்து போகிறாங்க, குழந்தைங்க இறந்து போகிறாங்க, இதெல்லாம் ஏன் கடவுளை அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குமா உங்களுக்கு? நான் அந்த கடவுள் சைட்லேருந்து இந்த டெத்தை ஃபாலோ பார்க்கல. பிலீவ் நேச்சர், இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை. ஓகே, இயற்கை எப்படி வந்துச்சு? அது எல்லாருக்கும் அந்த பதில் எப்படி தெரியும்னு தெரியல. அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இயற்கை எப்படி வந்தாலும் தெரியல. பட் இயற்கை எனக்கு கடவுளை கம்பேர் பண்ணும், இயற்கை நல்லா இருக்கு. நமக்கு எது நல்லா இருக்குன்னு ஆனால் இயற்கை அதுவே தானாக உருவாக்கிக்கல. அப்போ அதுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அந்த கான்சியஸ்னஸ் வந்து இருக்குமான்னு நமக்கு தெரியாது. சயின்டிஃபிக்கலாக இயற்கையாக உருவானதுன்னு எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. இது ஒரு சயின்டிஃபிக்காக பிலீவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் சயின்டிஃபிக்காக பிலீவ் பண்ணல. நம்ம ஏன் பேக்கில் போய் எல்லாத்தையும் புரட்டணும்னு கேட்குறேன். இயற்கையாக கடவுளாக ப்ரெசென்ட்ல என்ன? ஸோ அப்போ உங்கள் நிஜத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை கிடையாதா? எது நிஜம்னு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம பேசுறதே உங்களுக்கு நிஜம் இல்லைன்னு தோணுதா? எனக்கு இதுவே ஒரு ரியாலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும் சில டைம். ஓகே, ஸோ அப்போ ரியாலிட்டி இல்லாதது சொல்கிறீங்க. அப்போ ரியாலிட்டி இல்லாததுனால ஏன் அப்போ இதை தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எதை தப்புன்னு சொல்கிறேன்? அதாவது இப்போ இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது இப்போ? ஆமாம், ஒரு வாழ்க்கையில் என்ன ஆசை இருக்குது? நாளுக்கு நாள் சாவ நோக்கி தான் போகிறோம். அந்த பயணம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கோல் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? கோல் என்ன? அந்த ரேஸ், அந்த பர்டிகுலர் ரேஸில் ஓடணும்னு அவசியம் இல்லை. தேவைக்கு சம்பாரிச்சு. ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், மீனிங்? புரியல, அர்த்தம் எனக்கு புரியலையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் வந்து எதுக்காக எழுதுகிறோம்? அடுத்ததுக்கு போகணுன்றதுக்காக. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அது அடுத்ததுக்கு போகலன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதே வேஸ்ட்டு. எக்ஸாம் ஒரு மீனிங், அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம டெஸ்ட் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும், இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்றது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல? அந்த அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரு குரூப் செட் ஆஃப் பீப்புளாக இருக்கும். இந்த இடத்த இந்த செட் வந்து எல்லாரும் போயிட்டா தனியாக ஒருத்தன் திங்க் பண்ணுறான்ல, செப்பரேட்டாக திங்க் பண்ணுறோன்னே இந்த உலகம் திரும்பி பார்க்காது. அவங்க என்ன ஆனாலும் கண்டுக்காது. அந்த கூட்டத்தோட தான் ஓடணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுவே தப்பு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் ஃபீலிங்ஸ்க்கும் இங்கே. ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கா? எனக்கு காரணம் இருக்கான்னு கேட்டாவா? இல்லை, எந்த காரணமும் இல்லையா?
எனக்கு அதில் காரணமே இல்லை. இல்லை, ஏதோ ஒரு மனுஷங்க வந்து ஒரு காரணத்துக்காக தான் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமலும் இருப்பாங்க. அந்த ஒரு காரணம் இருக்கா இல்லைன்னு கேட்குறேன். எனக்கு எந்த காரணமும் இல்லை. எந்த காரணமும் இல்லை. சரி, ஒருவேளை இப்போ நான் ஒரு கேட்குற கடவுள் திடீர்னு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? கடவுள் இருக்காருன்னு தெரியல, ஷோராகவே சொல்கிறேன். கடவுள் நேராகவே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன டிஸ்கஷன்? இப்போ நம்ம எப்படி ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிஸ்கஷன், வேற எதுவும் இல்லை. அவரை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இதை வந்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறோன்றதுல அவர் கடவுள்னா இருந்துட்டு போய அவ்வளோ திங்க். நமக்கு இப்படி ஒரு திங்க் மென்டாலிட்டியோ ஏதோ இருக்குல்ல, நம்ம ஃப்ளோ நம்ம போயிட்டு இருந்தா இருந்துட்டு போ. ஸோ ஓகே, அப்போ வந்து நீங்கள் கடவுள் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன். நான் இருக்கிறத லிவிங் பண்ணிட்டு போகிறேன். நான் அதை தான் நான் சொல்லிட்டேன் நாளுக்கு. ஓகே, ஸோ இஷ்டப்படி வாழ்றது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் இஷ்டப்படி வாழ்றது, ஏன் இஷ்டப்படி மட்டுமே வாழ்றதா அப்படின்னு சொல்ல, முடிவுகள் நம்ம எடுக்கலாம். அதை வந்து நம்மளை பிடிச்சவங்களுக்கோ நம்ம தான் இந்த உலக ஒரு கம்பெனியை ஏற்றுக்கிறாங்களே எல்லாருமே. யாரும் சொல்லுங்க, இவன் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணலாம், மாற்றிக்கலாம். அதில் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒருவேளை அறிவியல் ஆதாரம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அறிவியல் ஆதாரம், கடவுள் இருக்கான்றதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அறிவியலில். அப்படி ஆதாரங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆதாரங்கள் கொண்டு வந்தாங்க சயின்டிஃபிக்கா அதை சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேடி போவேன். தெரியும், ஒரு உரையாடல் வைப்பேன், பேசுவேன், அவ்வளோதான். அவரால் இதை மாற்ற முடியுமா போக முடியுமான்னா அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ யார் உங்களை மாற்ற முடியும்? அதான் இங்கே எதுவுமே மாறல. என்ன மாறுது எனக்கு புரியல. இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன், என்ன மாற்றணும்? அதாவது எந்த விதமும் நான் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் இருக்கிறதே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தப்பை திருத்திக்கிறதுனால தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க கரெக்டாக நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒரே நொடியெல்லாம் அவங்க தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி போட்டிருப்ப அவங்க வாழ்க்கையே மாறிடுது, நல்ல விதமாக மாறிடுது. ஸோ அப்போ நமக்குள்ளே வந்து நம்ம நேச்சர் வந்து என்ன சொல்கிறது, நம்ம நேச்சரை கெட்டு போயிருக்கு. மைண்டும் சரி, எல்லா மனுஷங்களுமே நிறைய பாவம் செய்கிறாங்க. அப்போ ஏன் எல்லாருமே பாவம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாவம் செய்யறாங்க, அந்த பாவம் செய்ய எனக்கு புரியல. பாவம் தப்பு சரின்னு பிரிக்கிறது. அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, அப்ப தப்புன்னு சரின்னு எதையும் பிரிக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நீங்க ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலே அது சரிதான். ஒருத்தவங்க அஃபெக்ட் எந்த விஷயமும் ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்ணலன்னா ஓகே, நீங்க பண்றதே இது யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, அப்படி சொல்றீங்க. மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம எந்த விஷயமும் சரி செய்யற விஷயம் எதுவுமே சரி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவன் ட்ரக் அடிக்ஷன் மற்றவங்களை யாரும் ஹர்ட் பண்ணல, அவனே தான் அவன் ஹர்ட் பண்ணிக்கிறான். அவன் டிப்ரெஷனுக்குள்ள போறான். அப்ப அது சரியா தப்பா? அது சரியா தப்பான்னு அவனோட மென்டாலிட்டிக்கு அவன் முடியெடுக்கவே முடியாது. இல்லை, நீங்க சுத்தி இருந்து நீங்க தான் சொல்லுவீங்க அது தப்பு. அது ஒரு இல்ல, அது அவனுக்கே தெரியுது நான் வந்து நிம்மதியா இல்ல, இந்த ட்ரக்னால நான் நிம்மதியா இல்லைன்னு அவனுக்கே தெரியுது. அவன் ஏன் ட்ரக்கை தொட்டா? அது அவனை தான் கேட்கணும். அவனை கேட்கணும்ல, அவன் வந்து பதில் சொல்லுவான்ல, நான் இதனால பண்ணேன், அதை எதனாலையும் பண்றான். ஓகே, அவன் காரணம் எது வேணாலும் இருக்கலாம், சொசைட்டினால இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவனோட வாழ்க்கை பாதிக்குது. ஏன்னா சொசைட்டினால நான் எடுத்தா பாதிக்காது, வேற எதுக்காக காரணத்தை பாதிக்கும்னு கிடையாது. எந்த காரணங்களுக்கு எடுத்தாலும் அவன் உடம்பு பாதிக்கும், டிப்ரெஷன் உள்ளாது. அப்ப இது சரியா தப்பா? அவன் மைண்டை வந்து அவனே கெடுத்துக்கிறது சரியா தப்பா? நீங்க இவ்வளவு ப்ரெஷர் போட்டு அவன் வேணும்னு நீங்க திங்க் பண்றீங்க பாத்தீங்களா? அவனை அந்த நிலைமைக்கு ஆகிறதா நீங்க தான், அவனே வேணும்னு கேட்கறதா நீங்க தான். சொசைட்டி வந்து அவனை சொசைட்டி ஓகே தரலாம், ஓகே இருக்கு. அதையும் தாண்டி ட்ரக்கும் அவனை பாதிக்குது, அதுவும் ஒரு காரணம் பாதிக்குது. அவன் வந்து எடுத்துக்கிறது எப்படின்னா, இந்த சொசைட்டி ப்ரெஷருக்கு நான் அதையே தாங்கிட்டு போயிடுவேன். சரி, சொசைட்டி ப்ரெஷர் இல்லாம எடுக்கிறவங்க என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து வேணுமே அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே எடுக்கிறாங்கல்ல, வெறும் சந்தோஷத்துக்காகவே. அப்ப அதை என்ன சொல்றீங்க, சரியா தப்பா? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்போ அவங்க ஒரு சொசைட்டிக்கெல்லாம் உள்ள வரமாட்டாங்க, செப்பரேட்டான ஒரு ஆளாக பிரிகிறாங்களே. ஓகே, இல்லை என் கேள்வின்னா அவங்க செய்யறது தப்பா சரியா? அது தப்பா சரியா? தப்பா. ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜனநாயக நாடு, நான் சுதந்திர நாடு அப்படி எப்படி பிரிச்சுக்கிறீங்க, ஒரு ரூலை போட்டுக்கிறீங்க. சரி, அப்போ சொசைட்டி இப்படி பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அதை மற்றவங்களை ஹர்ட் பண்றது ஏன் தப்பு? மற்றவங்களை ஹர்ட் பண்றது ஏன் தப்பா? மற்றவங்களை ஹேட் எந்த விதத்துல பண்றோம்னு, நாளைக்கு பண்ற விஷயம் அவனுக்கு
அவனோட லிவிங் அவன் வாயில வந்து இது எனக்கு நல்லா இருந்துச்சு. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற தத்துவத்தையே இது பண்ணலாம். மற்றவங்க ஹர்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே மற்றவங்க ஹர்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக தெரியலாம். அப்போ அதையும் தப்புன்னு சொல்கிறீங்க. மற்றவங்க ஹர்ட் பண்ணுறது சொசைட்டிக்கு இப்போ மற்றவங்களை ஹர்ட் பண்ணி தான் அவங்களுக்கு சந்தோஷம் வருது, அது அவங்களுக்கு சரியாப்படுது. அப்போ அது ஏன் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இவனை ஹர்ட் பண்ணது அவங்களுக்கு எப்படி சரியா தோணும்? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ ஒரு சரி தப்புன்னு ஒரு இது வச்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் தான் சொன்னீங்க எது அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும் அப்படின்றீங்க. அதே தான் சொசைட்டி ஒரு ஆள் சரின்னு படுறதை அவன் செய்கிறான். ஆமாம், அதுதான் அவனை அஃபெக்ட் பண்ணது இல்லை. ஒருத்தனை அஃபெக்ட் பண்ண அதை அஃபெக்ட் பண்ணுறது ஏன் தப்புன்னு சொல்கிறேன்? அஃபெக்ட் பண்ணது தான் தப்பு. ஒருத்தனுக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சோம் நம்ம பண்ணுறோம்னா அதானே தப்பு. அதுதான் ஒருத்தனை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குரங்குலேருந்து வந்தோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அது வேறு ஆர்கியூமெண்ட், அதை விட்டுடலாம். இப்போ சின்ன அந்த குரங்கு வயசுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க நம்ம அங்கே அப்போ வேட்டையாடுறாங்களே அப்போல்லாம் வந்து மற்றவங்கள வந்து இது பண்ணி தான் மற்றவங்க முன்னேறி வராங்க. ஓகே, சொசைட்டி வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. அப்போ அது சரியா தப்பா? ஒருத்தனை கொண்டா தான் இன்னொருத்தன் பழைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சரியா தப்பா? தவிர நீ ஒரு ஹியூமனா லிவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸை நாம ஒன்று இன்னைக்கு இருக்க மென்டாலிட்டியில நம்ம முடிவு பண்ணல. நம்ம எப்படி லிவ் ஆனோம் அந்த விஷயங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு மைண்ட் செட்டோட ஃபிக்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ மென்டாலிட்டியோட இருக்கோமோ அப்போ அங்கே அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வேட்டையாடி இருப்பாங்க. சரி, ஓகே. ஹிட்லர் தெரியுமா உங்களுக்கு? யாரு? தன் நாட்டுக்காக லட்சக்கணக்கான பேர் கொன்னதான். ஓகே. மதர் தெரேசா தெரியுமா? மதர் தெரேசா. ஓகே. இது 2 பேர்ல யார் தப்பா? அதாவது கெட்டது செஞ்சாங்க. 2 பேருமே தப்பு செய்யல. 2 பேருமே தப்பு செய்யல. ஓகே. ஸோ அப்போ ஹிட்லர் வந்து தப்பு செய்யலன்னு சொல்றீங்க. ஏன் ஹிட்லர் வந்து ஏன் தப்பு செய்யலைன்னா அவன் தன்னோட நாட்டுக்காக உண்மையான ஒரு போர்னு ஒரு கிளாஷ் வரும்போது தன்னோட நாட்டுக்காக மாறிச்சான். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஹிட்லர் பல பேரை கொண்டு போச்சான் அவங்க நாட்டுக்காக. அப்போ அவன் செய்யறது தப்பு அவங்களுக்கு தோணலையா? அந்த போர்னு ஒரு டிசாஸ்டர் கிரியேட் பண்ணது யாரு? அவன் பண்ணத்தான் தப்பு. ஹிட்லர் பண்ண தப்பு. கருவி நீங்க எப்பவுமே போரை கிரியேட் பண்ணது ஹிட்லர் கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஸோ ஹிட்லர் தன்னோட நாட்டுக்காக பண்ணான். அந்த போர் எப்படி கிளர்ச்சி ஆச்சு? ஸோ அவன் நாட்டுக்காக மற்ற குழந்தைங்களை கொன்றது அப்போ தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? அது தப்புன்னு யார் மேல போய் நிற்கும் நீங்க யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கடவுள் தேவை. கடவுள் இல்லாமல் நம்ம சரி தவிர எதுவுமே நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், நான் நினைக்கிறது எனக்கு சரியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் கடவுள் இருந்தாருன்னா நம்ம வேற விஷயமே வேறு. இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறீங்க, கிரிக்கெட் யார் உருவாக்குனது? கிரிக்கெட்டை ஒருத்தர் இங்கிலாந்துக்காரங்க யாரோ ஒருத்தர் உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூல்ஸை அவங்க போடாமல் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ரூல்ஸை போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்காது. ஏன்னா ஒரே செட். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். நான் இந்த மாதிரி திருப்பி அடிப்பேன், நான் எப்படியா இஷ்டத்துக்கு அடிப்பேன் அப்படின்னா கிரிக்கெட் மேட்சே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளும் கடவுள் வந்து ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்காரு. அப்படி கடவுள் இருந்தால் தான் நம்ம எது சரி எது தப்புன்னே முடிவு பண்ண முடியும். ஒருவேளை கடவுள் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எது வேணால் யார் வேணால் செஞ்சுக்கலாம். ஹிட்லர் செஞ்சதும் தப்பு கிடையாது, தெரசா செஞ்சதும் தப்பு கிடையாது. ஏன்னா கடவுள் இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டு கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுறேன், எக்ஸாம் சூப்பர்வைசர் இல்லாமல் நம்ம எக்ஸாம் எழுதுனா என்ன இது இருக்கும்? நம்ம காப்பி அடிச்சு எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். அப்போ அதே மாதிரி தான் கடவுள் இல்லைன்னா நம்ம சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் சொல்கிறது தான். ஆனால் கடவுள் இருந்தாருன்னா அப்போ தான் நம்ம எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹிட்லர் தப்பு, இது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்கள. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஹிட்லர் வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் தெரேசா செஞ்சது நல்லது. ஏன்னா அவங்க ரெண்டுமே வேறு விஷயம். அப்போ நம்மளுக்கும் மேலே ஒரு ரூல்ஸ் இல்லைன்னா இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் எப்படி சொல்கிறேன்னா நமக்கும் மேலே நீங்கள் ஒரு ரூல் இருக்குன்றீங்க. இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லை, நீங்கள் தான் கேட்குறீங்க. இவர் இருந்து இந்த விஷயத்த பார்க்கணும்னா மேலே ஒரு பவர் இருக்குன்னு தான் நீங்கள் பவர் ஏன் கொள்ளணும்? ஒருத்தனையே அந்த மென்டாலிட்டி கொடுக்கணும். நானே இப்போ அவர் இது மாதிரி பேசணும். ஓகே, ஒரு இன்டர்வியூவா நானும் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு எப்படி மென்டாலிட்டி ஏன் அனுபவம் வந்துருச்சு. அனுபவத்தை கொடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவாகவே இருக்கட்டுமே. நான் அகைன்ஸ்டாக தானே பேசுகிறேன். அப்போ அவரு ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இது அவரு அந்த மாதிரி ஹிட்லர் வந்து செய்யாமல் கடவுள் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அப்படின்னா நீங்களே அப்படி ஓகே அப்போ இருக்குன்னு சொன்னா வரேன். ஓகே, அந்த இதில் பேசுவோம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா கடவுள் இருக்காருன்னா ஏன் ஹிட்லர் வந்து இந்த மாதிரி மைண்டில் யோசிக்க வைக்கணும் அவரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஏன் ஒரு போரை உருவாக்கணும் எல்லாமே. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு ஏஆர் ரஹ்மான் தெரியுமா உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான். ஓகே, ஏஆர் ரஹ்மான் ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க, அவர் ஃபேமஸான பாட்டு. அந்த ஃபேமஸான பாட்டை இன்னொரு கீபோர்டு இப்போ தான் கற்றுக்கிறான் புதுசாக, அவன் தப்பாக வாசிச்சா யார் மேலே தப்பு? ஏஆர் ரஹ்மான் மேலே தப்பா, அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க மேலே தப்பா?
இதை தப்புன்னு நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ அப்போ தப்பா அவன் வாசிக்கிறான் அவ்வளவுதான். இல்லை, ஒரு வேளை கேவலமாக வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது அந்த என்னது படைப்பே வந்து ஏஆர் ரஹ்மானோட படைப்பை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஏதோ வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கொச்சப்படுத்துற மாதிரி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அவனோட திறமையில அவன் ஏதோ வாசிக்கிறான், அவன் வேணும்னே வாசிக்கிறான்னு அவன் வேணும்னே வாசிக்கிறானே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏஆர் ரஹ்மான் அசிங்கப்படுத்தணுன்னே வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ அந்த இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க கடவுள் இருக்கான்னு சொல்றீங்களா, அந்த இதுல இருந்து நான் சொல்றேன். ஓகே. அந்த நீங்க சொன்னீங்க இல்லை, இப்போ அதான் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்களா, ஒரு சும்மா ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். அப்போ மனுஷங்க செய்யற தப்புக்கு கடவுள் பொறுப்பாக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா தாட்டும் கடவுள் தான் வர வைக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்படி வந்து வர வைக்கிறான்னு சொல்ல, நீங்க அந்த பேஸை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஆமா, நீங்க அண்டர் அவர் கீழே இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனாலுமே கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஃப்ரீவில். உதாரணத்துக்கு எந்திரன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ரோபோட் உருவாக்குவார். அந்த ரோபோட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனும் இது பண்ணி அனுப்புவார். ஓகே. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் வந்து நம்மளையும் ரோபோட்டை உருவாக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா அவர் நல்லது செய்ய நினைக்கிறாரு, அதை மட்டும் மைண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் ரோபோட் ஆகிடுவோம். நம்மளாம் மனுஷங்க கிடையாது, மனுஷங்களாம் மாறிடாமல். அப்போ மனுஷங்க எதுக்கு படிச்சாருன்னா ரோபோட் மாதிரி இருக்கிறதுக்கு படிக்கல. அப்படி படிச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அவர் நல்லது மட்டும் செய்ய சொல்கிறாருன்னா அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம மைண்டில் பண்ணலாம். ஆனால் அவரோட ஆசை என்னென்னா, நான் கடவுள் வந்து ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு, சுய அறிவு. ஓகே. இப்போ உங்களுக்காக கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்களா மாட்டீங்களா? சான்ஸ் கிடைக்கிறப்பன்னு இல்லை சரி, எப்பவுமே ஏதோ ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே. இப்போ ஹெல்ப் பண்ணாமலும் நீங்கள் இருக்க முடியாது உங்களால். ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கலாம், அதுதான் ஃப்ரீவில். ஓகே. அந்த ஃப்ரீவில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கலாம் உங்கள் மைண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓகே. அப்போ அந்த டிசிஷன் எடுத்தது யார்? டிசிஷன் தான் எடுக்கிறேன். அப்போ கடவுள் கிடையாதுல்ல. அப்போ எல்லா எண்ணத்தையும் கடவுள் கொடுக்கறதில்ல. இப்போ தான் நீங்கள் வந்து எல்லா எண்ணத்தையும் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு கெட்டதையும் எண்ணத்தையும் கொடுத்தான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இதுல இல்ல வந்து கேட்டேன் கொடுத்தா எப்படி, இப்போ நான் தானே அதை ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணேன். அதான் நானும் சொல்ல வரேன். அப்போ ஃப்ரீவில் வந்து சுய அறிவு கடவுள் எல்லாரும் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதையும் மீறி நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் அந்த இடத்த நான் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் தான் அந்த நல்லதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதால கெட்டதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்போ ஆமாம், அப்போ இதே தான் ஹிட்லரும் பண்ணார். அப்போ ஹிட்லர் இந்த இதில் அந்த இதில் சொல்கிறேன், கடவுள் தான் எல்லாத்தையும் வந்து நல்லதையும் அவர் வந்து நல்லது மட்டுமே பண்ண வச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்படி பண்ண வச்சிருக்கலாம், ஆனால் அது விருப்பம் இல்லை. ஏன்னா உண்மையான அன்பு எப்போ வரும்னா நம்ம ஃப்ரீவில் இருந்தால் தான் வரும், அதாவது சுய அறிவு. இப்போ உண்மையிலே நீங்கள் ஒருத்தங்களை வற்புறுத்தி நேசிக்க வைக்க முடியாதுல்ல. இப்போ உங்கள் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்பா அம்மா கூட இருக்கலாம், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி என்ன நேசி நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அவங்களா உண்மையாக நேசிக்கணும். அப்போ எப்போ உண்மையான அன்பு வரும்னா சுய அறிவு இருந்தால் தான் வரும். அப்போ உண்மையாலும் உங்கள் அப்பா அம்மா நேசிக்கலாம், நேசிக்காமலும் இருக்கலாம். அப்போ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் கடவுள் விருப்பப்படுறாரு. அப்போ கடவுள் நம்ம படித்ததுக்கு ஒரு நோக்கம், சுய அறிவு இருக்கும். அந்த சுய அறிவுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு நல்லதையும் வைக்கிறேன், கெட்டதையும் வைக்கிறேன், சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுள் இது பண்ணாரு, ஃபிக்ஸ் பண்ணாரு, படிச்சுட்டாரு, நீங்கள் முடிவு எடுத்துகிட்டே போகிறீங்க. இதுக்கான தீசு என்னையும் கேட்குறீங்க, அந்த நேச்சருக்கான தீசு அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கலாம். பட் நீங்கள் அது ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரம் காட்டிக்கிட்டே போகலாம். அந்த அறிவு நல்ல வேஸ்ட்டு தான். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவர் இருக்கிறான்னு நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? இது இருக்கு நான் நிரூபிச்சு என்ன பண்ண போறேன் நான் இப்போ சொல்றேன்.